வணக்கங்க. நம்ம இன்னைக்கு அறுசுவை அரிசியில் மொறு மொறுன்னு ரிப்பன் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதுக்கு ஸ்பெஷலாக எந்த பொருளும் நம்ம கடையில் வாங்க வேணாம். வீட்லேயே இருக்கிற மல்லிகை பொருளே போதுங்க. சீக்கிரமாக ஒரு அரை மணி நேரத்துலேயே இந்த முறுக்கை நம்ம சுட்டு எடுத்துடலாம். கடைசி நிமிஷத்தில் தீபாவளி ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணணும்னு ட்ரை பண்ணுறவங்க சூப்பரான சாய்ஸுங்க இது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் தீபாவளி ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸு, அதிரசம், பூந்தி லட்டு, ரவா லட்டு, பாதுஷா, கேசரி 5க்கும் மேற்பட்ட முறுக்கு வகைகள், மிக்சர் வகைகள் இருக்குது. அதுக்கான லிங்க்கு இந்த வீடியோவுக்கு கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த ரிப்பன் முறுக்கு செய்கிறதுக்காக நம்ம முதல்ல பொட்டுக்கடலை, நம்ம கடையில் பொரிக்கடலைன்னு சொல்லுவோம்ல, அந்த கடலையை எடுத்து முதல்ல பொடி பண்ணி வச்சுக்கலாங்க. இது ஒரு 2 கப்பு வர அளவுக்கான பவுடர் எடுத்து வச்சுக்கோங்க. மிக்சியில் போட்டு அடித்தா போதும், இது வறுக்க தேவையில்லை. கூடவே நான் முறுக்குக்கு தேவையான இவ்வளோதாங்க பொருள். இந்த பொருளெலாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம முதல்ல அரிசி மாவு ஒரு 4 கப் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. நீங்கள் இது புட்டு மாவு இல்லை இடியாப்ப மாவு எது வச்சுருந்தாலும் அந்த மாவை எடுத்துக்கலாம். இல்லை தனியாக வீட்டில் அரிசி மாவு அரைச்சி வச்சுருந்தாங்கனாலும் அந்த அரிசி மாவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இது கூடயே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற 2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவும் சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கலாங்க. நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க. நான் நிறையா போடலை. 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க. உப்பும் உங்களுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி போட்டுக்கோங்க. இது கூடயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது ரூம் டெம்பரேச்சர்லேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட வெண்ணெய் இல்லை நெய் தான் இருக்குன்னா நெய்யும் சேர்த்திக்கலாம். அப்படி இல்லைன்னா சூடான எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட உங்களுக்கு வேணும்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் கூட சேர்த்திக்கலாங்க. ஓமமும் பொடி பண்ணியும் சேர்த்திக்கலாம், இல்லை முழு ஓமமாக கூட நீங்கள் போட்டுக்கலாங்க. இப்போ இதுக்கு தண்ணி ஊற்றி நம்ம பிசையலாம். நிறைய தண்ணி ஊற்றுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும். இதுக்கு 1 கப்பு 2 கப்பு அப்படின்ற தண்ணி அளவு இல்லைங்க. ஏன்னா அரிசி மாவும் பொட்டுக்கடலை மாவும் கொஞ்சம் தண்ணி நிறையாவும் பிடிக்கும். ஒரு சில சமயம் நீங்கள் நிறையா ஊற்றிட்டிங்கன்னா கொல கொலன்னு ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களோட அரிசி மாவை பொறுத்தவரையும் நீங்கள் தண்ணி எவ்வளோ ஊற்றுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு கரெக்டாக பிடிக்க முடியும். கொஞ்சம் ஓரளவு பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தொட்டு தொட்டு பிசைங்க. இதுதான் பர்ஃபெக்டான டெக்ஸ்சருங்க. இந்த மாதிரி இருக்கணும். ஒரு விரல் வச்சு அழுத்தி பார்த்திங்கன்னா கை நல்லா உள்ளே போகிற அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு மாவு இருக்கணும். அதாவது இடியாப்ப மாவோட கொஞ்சம் குலைவாக இருக்கணும். இப்போ இது பிழியறதுக்காக நான் ரிப்பன் பிளேட்டு, இந்த மாதிரி பிளேட் போட்டு உள்ளே முறுக்குழக்கில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். நீங்கள் மாவை இந்த மாதிரி உருட்டி போட்டுக்கோங்க. சிலிண்டர் ஷேப்பில் உருட்டி உள்ளே போட்டுக்கோங்க. இப்போ புழிஞ்சு விடும் போது உங்களுக்கு ஈஸியாக வெளியில் வரணும். இந்த முறுக்குழக்கிலேருந்து அந்த மாதிரி இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இதை டைரெக்டாகவே எண்ணெயில் புழிஞ்சு விட போகிறோம். எண்ணெய் சூடாக இருக்கணுங்க. நல்லா ஹாட்டாக இருக்கணும். எப்படின்னா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிவிட்டு அப்புறம் லோ ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடுங்க. ஏன்னா நீங்கள் முறுக்கு போட்ட உடனேயும் மேலே எலும்பி வரணும். அந்தளவுக்கு சூடு இருக்கணுங்க. முறுக்கு போடும் போது புழிஞ்சு விட்டதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் தான் இது குக் பண்ணணும். ஏன்னா உடனே கருகிடும். பொட்டுக்கடலை மாவு நம்ம போட்டிருக்கிறதுனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த பபிள்ஸ் அடங்கினோனையும் நீங்கள் வெளியில் எடுத்து வச்சா போதும். பபிள்ஸ் அடங்கி அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வச்சுருந்திங்கன்னா ரொம்ப கருகி போயிடும். அதனால் சட்டுன்னு எடுத்துருங்க. இந்த முறுக்கு செய்கிறதுக்கு நம்ம எந்த ஷேப்பும் நமக்கு இதுக்கு தேவையில்லைங்க. அது இல்லாமல் பொட்டுக்கடலை மாவு போட்டுக்கிறதுனால நல்ல கிறிஸ்பாகவே இருக்குங்க. அதனால் நீங்கள் ஷேப் வேணும். மற்ற முறுக்குக்கெல்லாம் நம்ம ஷேப்புக்காக வெயிட் பண்ணுவோம். ஷேப் நல்லா வரலன்னு ஃபீல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த முறுக்கு நீங்கள் எப்படி போட்டிங்கனாலும் நம்ம இதை உடச்சி தான் வைக்க போகிறோம். அதனால் ஷேப்லெஸ்ஸாக போடலாம். அதே மாதிரி பொட்டுக்கடலை போட்டுக்கிறதுனால நல்ல கிறிஸ்பாகவே இருக்கும். அவ்வளோதாங்க. இதே மாதிரியே எல்லா மாவையும் நம்ம முறுக்கு போட்டு எடுத்துடலாம். இந்த முறுக்கை நீங்கள் 1 மாதம் வரையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் எப்போவுமே இந்த முறுக்கு பொரிக்கும் போது அந்த கொதிக்கிறது அடங்கினோன்னே எடுத்துடணும். கொதிக்கிறது நிறையா இருந்ததுன்னா முறுக்கு ரொம்ப உள்ளே வேறு மாதிரி ஆகிடும். அதனால் கொதிக்கிறது அடங்கினோன்னே எடுத்துருங்க. இந்த முறுக்கை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.
ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய தீபாவளி ஸ்நாக்னால் இந்த ரிப்பன் முறுக்கு தாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இதை ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களோட கமெண்ட்டையும் நமக்கு தெரியப்படுத்த சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.